கேசவநாயகம் ஜி வந்து கடந்த பல வருடங்களா அவர் வந்து உள்ள வந்து என்கேஜ் ஆகி ஒரு சில இந்த கட்டமைப்புல என்டர் ஆகி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால அவர் 100 வருஷம் அங்க இருக்க முடியாது இல்லைங்களா. அந்த டைம் முடிச்சிட்ட அப்புறம் அவருக்கு இன்னொரு ஒரு பதவி பிரமாணம் வருது, அவருக்கு வந்து ப்ரமோஷன் வருது. அவர் போறதுனால இந்த கட்டமைப்பு, கட்சி கட்டமைப்புக்கு பல வித்தியாசங்கள், பல பிரச்சனைகள் வருமானு அவங்க யோசிச்சிருப்பாங்க. கடைசியில் அப்படி பெரிய வித்தியாசங்கள் வராது. அவர் போனா கூட இன்னொருத்தர் கொண்டு வந்துடலாம். பிளஸ் அவர் வந்து ஒரு நல்ல கட்டமைப்பை வந்து விட்டுட்டு போயிருக்காரு. அண்ணாமலைஜி என்ன நயனாரை பற்றி பேசுவார், நயனார் என்ன அண்ணாமலைஜி பற்றி பேசுவார், எப்படி அவங்க பேசும்போது பழகுவாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த ஊடகங்கள் சும்மா ஏற்றி விடுறது வந்து டிஆர்பிக்கு தான், டிஆர்பி வியூஸ்க்கு தான். பெண்களுக்கு எதிராக பாஜக இயங்குதுங்கிற ஒரு அவதூறு வந்து கிரியேட் பண்றதுக்கு ஒரு கலடா, அதாவது ஒரு ஸ்டேஜ் மேனேஜ் மார்க்கெட்டிங், ஒரு டிராமா பண்ணலாம். ஒரு டிராமா பண்ணி நீ வந்து இங்க இருக்கிற கலாட்டா பண்றதுக்கு எங்க காசு ஏன் செலவழிக்கிறீங்க, வெளியில போய் ஜிஆர் சோமநாதன் மேல இவங்க நம்பிக்கையின்மை கொண்டு வந்தா, ஓம் பிர்லாஜி மேல கொண்டு வந்தா, யார் மேல வேணாலும் கொண்டு வரலாம். அது இது கூட வேஸ்ட் ஆஃப் டைம். எவ்வளவு டைம் வேஸ்ட். அந்த கொஸ்டின் 0R வந்து பெருசா சத்தம் போடுறது, சிக்னேச்சர் வாங்குறது. உங்க தொகுதியை போய் பாருங்க, உங்க தொகுதியில எதாவது நல்லது பண்ணலான்னு போய் பாருங்க. ஸ்வதேசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார் லைஃப்லைன் மருத்துவமனையின் சேர்மன் மற்றும் பாஜக மருத்துவ பிரிவு செக்ரட்டரி திரு டாக்டர் ராஜ்குமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம்மா, நேர்களுக்கு வணக்கம். பாஜகவுல கடந்த 2 நாளா ஒரே சலசலப்புன்றதா இல்ல பரபரப்புன்றதா அப்படின்னு தெரியல. ஏன்னா மீடியால எல்லாத்துலயும் வெறும் பாஜக செய்தி தான் வந்தது. குறிப்பா பாஜகவில் இருந்து மூத்த பொறுப்பாளர் அப்படின்னே சொல்லலாம், கேசவ விநாயக் அவர்கள் வந்து பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்தது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஸோ பாஜக வந்து ஒரு அழகான அம்சமான கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி, ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒருத்தரே 30 வருஷமோ 40 வருஷமோ 50 வருஷமோ இருக்க மாட்டாங்க. திமுக அதிமுக அப்படி இல்லை. எம்ஜிஆர்னு அவர் தான் இருந்தார், ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, இபிஎஸ் இருக்காரு, கலைஞர் இருந்தார், முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு. பாஜக மாறிக்கிட்டே இருக்கும். இந்நாளில் இருக்கிற மேலாண்மை, கரண்ட் மேனேஜ்மெண்ட்ல ஹிட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒரு டாப் ஆள் எடுக்கிறோம், ஹையர் பண்ணுறோம், ஹையர் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணுறோம், ட்ரெயின் பண்ணி அவங்கள என்கேஜ் பண்ணுறோம், என்கேஜ் பண்ணிட்டு அப்புறம் அவங்கள ரிலீஸ் அல்லது ரீடிஸ்ட்ரிபியூட் ஆர் ரீலொகேட் பண்ணுறோம். அதாவது ஒருத்தர் எடுக்கிறோம், அவங்கள சரியான ஆளாக ட்ரெயின் பண்ணுறோம், அவங்க செய்ய வேண்டியதை செய்ய வைக்கிறோம், அப்புறம் அவங்கள இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுவோம். ஏன்னா பாஜகங்கிறது ஒரு லோக்கல் பார்ட்டி இல்லை, இட்ஸ் நேஷனல் பார்ட்டி. ஸோ கேசவநாயகம் ஜி வந்து கடந்த பல வருடங்களா அவர் வந்து உள்ள வந்து என்கேஜ் ஆகி ஒரு சில இந்த கட்டமைப்புல என்டர் ஆகி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால அவர் 100 வருஷம் அங்க இருக்க முடியாது இல்லைங்களா. அந்த டைம் முடிச்சிட்ட அப்புறம் அவருக்கு இன்னொரு ஒரு பதவி பிரமாணம் வருது, அவருக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் வருது. எக்ஸாக்டா என்ன அதெல்லாம் தெரியாது. ஆனா ஒரு வேற ஒரு புதிய பதவிக்கு அவர் போறாருங்கிறது, அந்த முடிவு வந்து நான் நினைக்கிறேன் அவ்வளவு சலசலப்பு பரபரப்பு எதனால நடந்துச்சுன்னா, இந்த தேர்தல் நேரத்துல ஒரு கஷ்டமான தருணத்துல அவர் போறதுனால இந்த கட்டமைப்பு, கட்சி கட்டமைப்புக்கு பல வித்தியாசங்கள், பல பிரச்சனைகள் வருமானு அவங்க யோசிச்சிருப்பாங்க. கடைசியில் அப்படி பெரிய வித்தியாசங்கள் வராது. அவர் போனா கூட இன்னொருத்தர் கொண்டு வந்துடலாம். பிளஸ் அவர் வந்து ஒரு நல்ல கட்டமைப்பை வந்து விட்டுட்டு போயிருக்காரு. நீங்க இதை பார்த்துங்க, இதை பார்த்துங்க, அதை பார்த்துங்க எல்லாம் அமைச்சிட்டு போயிருக்காருங்கிறது தான். தட் இஸ் வாட் ஐ திங்க். பட் சிலர் வந்து பல கட்சிகள், திமுக பர்டிகுலர் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு எதிரது நான் பார்த்தேன். அதுல வந்து ஒரு பெரிய உண்மை இல்லை சிஸ்டர். முன்னாள் மாநில தலைவர், பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையை பற்றிய டாபிக் தான். கமலாலயத்துல நடந்த பொதுக்கூட்டத்துக்கு அவர் போகல. ஆனா சாயந்தரம் RSS உடைய கூட்டம் சேத்பட்ல நடந்தது, அது போய் கலந்துக்கிட்டாரு. அதுக்கே வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் பாஜக பொதுக்குழு நிர்வாகத்திற்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்ல எல்லாமே வருது, வெளிவருது. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஒரே ஒரு வாக்கியத்தில் சொன்னா, ஈரெடுத்து பேனாக்கி பேர் எடுத்து பெருமாளாக்குறது தான் பல ஊடகங்களுடைய வேலையாவே இருக்கு. அவங்க டிஆர்பிக்காக பண்றாங்க. அண்ணாமலைஜி ஒரு பிஸி மேன், பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. நேஷனல் லெவலோட அவர் தேசிய அளவில் அவர் பேசிட்டு இருக்காரு. ஒருவேளை அவர் காலையில் முடியாம இருந்திருக்கலாம். அப்போ சாயங்காலம் காரியாலயத்துக்கு வந்து அடுத்த நாள் திருப்பியும் இதே கேசவ விநாயகம் ஜிக்கு வந்து ஒரு சென்ட் ஆஃப் ஃபேர்வெல் பார்ட்டி இருக்கும்போது அதுக்கும் அவர் வந்து அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி அவருக்குள்ள ஒரு பெரிய உட்பூசல் இருந்துச்சுன்னா
அதுக்கு வந்திருக்க மாட்டார். ஸோ நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய உட்பூசல் அது மாதிரி இல்லை. காலத்தின் நெருக்கடினால அவர் காலையில் வராமல் இருந்திருக்கலாம். இதே அப்படி பார்த்தீங்கன்னா இதே கூட்டம் தானே சாயங்காலமும் இருந்துச்சு. இதே காலையிலேயும் 9 இருந்தார், சாயங்காலம் 9 இருந்து முருகன்ஜி இருந்தார், தமிழிசேக்கா இருந்தாங்க, தமிழிசேக்கா காலையில் சாயங்காலம் அதே கூட்டம் தானே இருந்தாங்க. ஸோ ஏன் ஒன்றுக்கு வந்துட்டு அவர் வந்து மனஸ்தாபமாக வராமல் இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் வராமல் இருந்திருக்கும். அப்போ நீங்கள் சொல்லலாம், இல்லை கமலாலயத்துக்கு தான் அவர் வரமாட்டார், காரியாலயத்துக்கு வருவார். அப்போ அடுத்த நாள் வந்து கமலாலயத்தில் வந்து ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அதுக்கும் வந்தார். ஸோ ஐ திங்க் நானும் இது நீங்கள் சொன்ன போல பல ஊடகங்களுடைய அந்த தம்ப்நெயில் மாதிரி போட்டு அண்ணாமலை வரவில்லை, அவர் வந்து விட்டு பாய்காட் பண்ணிட்டாரு. நான் நினைக்கிறேன் அட் மை லெவல் அது ஒரு பெரிய வேணும்னே அது வந்து ஒரு பாய்காட்டிங்கெல்லாம் இல்லை. அவர் ஒரு கால நெருக்கடியால் தான் அவர் வந்து அந்த காலையில் அவர் வரலைங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அடுத்ததாக திரு அண்ணாமலை அவர்கள் இதனை தொடர்ந்து வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பிலேயே சொன்னார், ஒரு புகார்னே வச்சுக்கலாம், அடுக்கடுக்கான புகார்கள் என்கிட்ட வந்து அவங்க வந்து கலந்து ஆலோசிக்கல, என்ன வியூகம்னே சொல்லலை, வியூகம்னே சொல்லாம இந்த பர்டிகுலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் அனுப்புறாங்க அப்படின்லாம் சொன்னாரு. நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு சில விஷயங்கள்ல ஒரு சின்ன ஸ்லிப் அப் மாதிரி ஆகலாம். எந்த ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. யாரும் ஒருத்தர் எழுதியிருக்கலாம், அந்த எழுதுறதுக்கு முன்னால் அவர் கேட்டு டிஸ்கஸ் பண்ண மறந்துருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போய் கமலாலயத்தில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் ஓடிட்டு இருக்காங்க, மெஷின் மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. தலைவர்கள் அத்தனை பேரும், அண்ணன் அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருமே அப்படியே கண்டினியூஸாக சுற்றி இருக்காங்க. இந்த பக்கம் அண்ணாமலை அவர்களும் இப்போதைக்கு அவர் மாநில தலைவர் அந்த பதவியில் இல்லை இருந்தாலும் அங்கங்கே இந்த இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ அது போயிட்டு இருக்கு, டெல்லி போயிட்டு வராரு. ஸோ 2 தரப்புகளும் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கும்பொழுது, ஆக்சுவலாக அது ஒரு தரப்பு தான், ஒரு தரப்புல இருக்கு ரெண்டு குழுக்களும் கொஞ்சம் பிஸியாக இருக்கும்பொழுது சில சமயம் சின்ன நெருடல் மாதிரி ஆகி ஒரு விஷயம் அவருக்கு சரியாக போய் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம அனுப்பியிருக்கலாம். ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி ஒரு அந்த டைப் பண்ணி அனுப்புறதுலையோ இன்ஃபார்ம் பண்ணுறதுல ஒரு கம்யூனிகேஷன் தொடர்பில் ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம். ஆனால் அதை பற்றி சரியா தவறா சொல்றதுக்கு நிச்சயமா எனக்கு அந்த அளவுக்கு ஆழத்தில் உண்மைகளும் தெரிந்தால் கூட என்னுடைய லெவல் ஆஃப் பார்ட்டியில் நான் வந்து ஒரு ஸ்டேட் மெடிக்கல் செக்ரட்டரி, இவங்கெல்லாம் பெரிய பெரிய அவங்க எது சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். பட் பெரிய உட்பூசல் ஒன்றும் இல்லைங்கிறது நான் வந்து அடித்து சொல்லுவேன். டெஃபினட்டாக எனக்கு தெரியும் அண்ணாமலைஜி என்ன நயனாரை பற்றி பேசுவார், நயனார் என்ன அண்ணாமலைஜி பற்றி பேசுவார், எப்படி அவங்க பேசும்போது பழகுவாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த ஊடகங்கள் சும்மா ஏற்றி விடுறது வந்து டிஆர்பிக்கு தான், டிஆர்பி வியூஸ்க்கு தான். சில சமயம் உண்மை வந்து அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இல்லாமல் ஒரு டீசென்ட் ரிலேஷன்ஷிப்னா யாருக்கும் பிடிக்காது. ரிலேஷன்ஷிப் வந்து இப்படி இருக்காம எப்படி இருக்காம சண்டை போட போகிறாங்களோ அப்போ எல்லாருக்கும் அது பிடிக்கும், அது ஏற்றி விட்டு பார்க்குறது. ஸோ ஐ திங்க் த ட்ரூத் இஸ் பெருசாக இதில் எல்லாரும் சேர்ந்து தான் எலெக்ஷனுக்கு பண்ண போகிறோம். அண்ட் அவருடைய தகப்பனார் அவருடைய தகப்பனார் வந்து கொஞ்சம் உடம்பு பிரச்சனைக்கு கூட நான் கேள்விப்பட்டேன். ஸோ எல்லாம் ஒரு கம்பைன்ட் காரணத்தினால ஒரு சின்ன கொஞ்சம் ஒரு மனஸ்தாபம் மாதிரி இருந்திருக்கலாம். நான் அதை ஒத்துருக்கிறேன். அது புகார் அவர் நேர்மையாக எல்லாத்தையும் வெளியில் கொட்டக்கூடிய ஒரு மனப்பான்மை அதில் சொல்லியிருப்பாரு. பட் தெர் இஸ் நத்திங் பேட் ஆன் ஐதர் சைடுங்கிறது. யார் என்ன சொன்னாலும் கட்சி நல்லா போயிட்டு இருக்கு. எல்லா பெருந்தலைவர்களும் நீங்கள் முருகன்ஜி எடுத்தாலும் அல்லது தமிழிசை அக்கா எடுத்தாலும் அண்ணாமலை அவர்கள் எடுத்தாலும் நயனார் எடுத்தாலும் எல்லாரும் இவங்க எல்லாரும் எஸ்பெஷலி இப்போ வந்து நயனார் அண்ணன் வந்து இப்போ இன்சார்ஜ் இருக்காரு. ஒரு மாதிரி எல்லாரையும் கூட்டிட்டு தான் போறாரு. ஸோ கான்ட்ரரி எல்லாரும் டிஎம்கே பார்ட்டிஸ் எல்லாம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. கிளம்ப போறாரு, அங்க கிளம்ப போறாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிலாம் பெரிய பிரச்சனை இல்லை, எல்லாம் சந்தோஷமா ஒண்ணுதான் இருக்காங்கன்னு ஒரு பாசிட்டிவ் நியூஸ், பெரிய ஷாக்கிங்கா இல்லைன்னா கூட ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நான் கொடுக்க விரும்புறேன் சிஸ்டர். பாராளுமன்றத்திலையும் இது போல ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாராளுமன்றத்துல ஜனாதிபதி உரை அவர்களுக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் உரைக்காக வர்றாரு. அவரை தாக்க முற்படுவதாக ஒரு முயற்சியாக பெண் எம்பிக்கள் முயன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காரு. அது இப்ப ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? ரொம்ப முக்கியமான விஷயம் சிஸ்டர், நேர்களுக்கு தெரியணும், மக்களுக்கு தெரியணும். ஒவ்வொரு நிமிடமும் வரி கட்டுற நம்ம மாதிரி ஆட்களுக்கு இருந்து வரி பணம் 5 லட்சம் ஆகுது ஒரு நிமிடம். பாராளுமன்றத்தில் வந்து நாடாளுமன்றத்தில் அவங்களது இயங்குறதுக்காக ஒவ்வொரு நிமிடமும் 5 லட்சம். நீங்க பாத்தீங்களா, இந்த காங்கிரஸ் பொதுவா இந்த இந்திய அலையன்ஸ் எப்பவுமே ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு கலாட்டா பண்றது, ஒரு பிளாக் பண்றது, வாக் அவுட் பண்றது, திமுக உட்பட அப்படி பண்ணும்போது ஒவ்வொரு நிமிடம் அவங்க வேஸ்ட் பண்ணும்போது நம்ம காசு 5 லட்சம் வேஸ்ட் பண்றாங்க. 2 மணி நேரம் விட்டாங்கன்னா அப்படியே 2 மணி நேரத்துல 120 லட்சம் போகுது.
இவங்க வந்து பெண்கள் எம்பிக்கள் ஒன்னா சேர்ந்து இந்த உறுப்பினர்கள் இவரை வந்து தாக்குறதுக்கு வர போல ஒரு பிளான் இருந்துச்சு. அவங்க கிட்ட வரும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த பார்லிமெண்ட் போலீஸ் இருக்கு, அவங்க தள்ளி விடுவாங்க. தள்ளி விடும்போது இவங்க புடவை இப்படி போகலாம், ட்ரெஸ் இப்படி போகலாம், துப்பட்டா போகலாம். அப்போ வந்து பெண்களுக்கு வந்து அவமானம் வந்துச்சு இந்திய பாராளுமன்றத்தில் சொல்லி, அல்லது எங்க பெண்களை தாக்கிட்டாங்க சொல்லி பெண்களுக்கு எதிராக பாஜக இயங்குதுங்கிற ஒரு அவதூறு வந்து கிரியேட் பண்றதுக்கு ஒரு கலடா, அதாவது ஒரு ஸ்டேஜ் மேனேஜ் மார்க்கெட்டிங் பிளாய், ஒரு டிராமா பண்ணலாம், ஒரு டிராமா பண்ணி நீ வந்து இங்க இருக்கிற கலாட்டா பண்றதுக்கு எங்க காசு ஏன்பா செலவழிக்கிறீங்க, வெளியில போய் சாட்டர்டே சண்டே பார்லிமெண்ட் இல்லாத டைம் அப்போ போய் டிராமா பண்ணுங்க. இது வந்து ஓம் பிர்லாக்கு வந்துருக்கு. சின்ன விஷயம் இல்லைங்க இது. ஓம் பிர்லாஜி வந்து மோடிஜிக்கிட்ட சொல்லி நீங்க வராதிங்க சொல்லி தடுத்திருக்காரு. அதாவது சின்ன ஒரு விஷயத்துக்கு மோடிஜி வந்து நாடாளுமன்றத்துக்கு வராதேன்னு நிச்சயமா ஸ்பீக்கர் சொல்லவே மாட்டார். ஸோ அவர் சொல்லியிருந்தாருன்னா அந்த தகவல் வந்து ஒரு சரியான ஒரு தகவல், உண்மைக்கு நம்பகத்தனமான ஒரு தகவல்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் கூட சொல்லியிருக்காரு, கிரண் ரிஜிஜு சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல, நேர்காணல்ல. அது வந்தது ஒரு சிவசேனா பெண் பாராளுமன்ற உறுப்பினர், அவரே இவங்க இருக்காங்கன்னு தெரியாம இவங்க பேசும்போது அந்த அம்மா வந்து சொல்லியிருக்கான் இதெல்லாம் பண்றாங்க. ஸோ இது வந்து நீங்க நினைக்கலாம் பிரதமர் யாரோ இந்த ஊடகத்தை பார்த்தா அவர் பயந்துட்டு வராம, என்ன பயப்படுறாரு, அவர் ஒரு சிங்கம் மாதிரி. பாகிஸ்தானை பார்த்து பயப்படல, சைனாவை பார்த்து பயப்படல, ட்ரம்ப்பை பார்த்து பயப்படல, 6 பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களை மட்டும் பார்த்து பயப்பட போறாரு. சான்ஸே இல்லைங்க, சான்ஸே இல்லை. இது மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா பார்ட்டிக்கும் தேவையில்லாம நமது நாட்டுக்கும் ஒரு அவதூறு ஏற்படும் காரணத்தினால அவர் அங்கே இருந்திருக்காரு. மக்கள் இதை வந்து ரொம்ப வன்மமா கண்டிக்கணும். இது மாதிரி நம்ம காசு எடுத்துட்டு அங்கே உட்காந்துட்டு சும்மா அது மாதிரி கலாட்டா பண்ணுறது, நாடகம் ஆடுறது, இந்த ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட்லாம் எவ்வளவு சீக்கிரமா ஒழியுதோ அவ்வளவு நல்லது. இது ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலா பார்க்கலாமா? பாதுகாப்பு அச்சுறுத்தல்னா வெப்பன்ஸ், கருவிகள், ஆயுதங்கள் ஏதாவது பிடிச்சிருப்பாங்க, அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா இது வந்து பேனர் வச்சு வழியை மறிச்சாங்க. ஆமா, ஓரளவுக்கு தான் நம்மளால தள்ள முடியும், தவிர அவங்களை அடிக்க முடியாது. பெண்கள் என்ன பண்ண லத்தி சார்ஜா பண்ண முடியும் பெண்களை? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாணவர்கள் வந்து ரைட் பண்றாங்க, கலவரம் பண்ணலாம், டியர் கேஸ் ஷெல் அடிக்கலாம், அல்லது லத்தி சார்ஜ் பண்ணலாம். இது வந்து பெண்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு வகையில் அவங்க தலைவிகள், அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ யாரு பிளான் பண்ணாலும் இந்த நாடகத்தை நல்லாவே ரூம் போட்டு யோசிச்சு பிளான் பண்ணியிருக்காங்க. பெண்களாக வரும்போது ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இவங்க மோதிக்கிட்டு வரும்போது வந்து தள்ளுவாங்க, விடுற மாதிரி காட்டுவாங்க, அப்போ டிராமா ஏற்படும் நினைச்சிருக்காங்க. நல்ல காலம் தகவல் முன்னணி வந்ததுனால இவங்களும் சரியான நடவடிக்கைகள் எடுத்து மோடிஜி வந்து உள்ள வராத பட்சம் அவரை தடுத்தது ஓம் பிர்லாஜிக்கு பெரிய கும்பிடு போட்டு தேங்க்யூ சொல்லணும். அவர் ஓம் பிர்லா அவர்களையே வந்து அவர் மீதே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து காங்கிரஸ் கட்சியினர் 118 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. அது என்னவாகும்? அண்ணாடப்பட்ட ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் அவர்கள் அப்பழுக்கற்ற மனிதன், எந்தவித ஒரு துகள் கூட இல்லாத அளவுக்கு வாழ்ந்தவர், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன். ஃபைல்ஸை டப்புன்னு விடிக்காலந்து 9 மணி வரைக்கும் டிஸ்போஸ் பண்ற ஒரு மனிதன். ஒரு விஷயம் கூட தப்பு செய்யாம திருப்பரங்குன்றத்தை தீர்ப்பு கொடுத்ததுனால மட்டும் அவரை எதிர்த்து வந்து எங்களுக்கு நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வந்த கும்பல் யார் மேல வேணா, ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் மேல இவங்க நம்பிக்கையின்மை கொண்டு வந்தா, ஓம் பிர்லாஜி மேல கொண்டு வந்தா, யார் மேல வேணாலும் கொண்டு வரலாம். ஆனா அவங்க இது கூட வேஸ்ட் ஆஃப் டைம், எவ்வளவு டைம் வேஸ்ட்டு. அது வந்து அந்த கொஸ்டின் ஆஃப் 0R வந்து பெருசா சத்தம் போடுறது, சிக்னேச்சர் வாங்குறது. உங்க தொகுதியை போய் பாருங்க, உங்க தொகுதியில ஏதாவது நல்லது பண்ணலான்னு போய் பாருங்க. சும்மா வந்து பாஜகவுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறதுக்காக இது மாதிரி பண்ணாதீங்கிறது என்னோட உள் மன குமுறல். அல்லது நீங்க வடிவேல கேட்டா அதான் என் மைண்ட் வாய்ஸ். ஆனா அந்த மைண்ட் வாய்ஸ் எங்க இவங்கெல்லாம் கேட்கறாங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் தந்தமைக்கு சுதேசி தமிழ் மீடியா சார்பாக நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம். சுதேசி தமிழ் நேயர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம்.